பெண்ணுடைய ஜனாசா தொழுகை நடக்க இருக்குது. அப்போ அந்த ஜனாசா தொழுகைக்காக வேண்டி அந்த பெண்ணுடைய குடும்பத்தினர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க, பக்கத்து மஹல்லாக்காரவங்க, பக்கத்து ஊருக்காரவங்க எல்லாமே இருந்தாங்க. ஆனால் அந்த ஜனாசா தொழுகையில் 2 பேர் கலந்துக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, எந்த 2 பேர்த்த அந்த அம்மா 10 மாதம் சுமந்தாங்களோ அந்த பிள்ளையை எடுக்கிறதுக்காக வேண்டி மரணத்தின் விளிம்பில் சென்றார்களோ, அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்காக வேண்டி தன்னுடைய உணவை குறைச்சிக்கிட்டு தியாகம் செஞ்சு, தன்னுடைய ஆசைகளை குறைச்சிக்கிட்டு தியாகம் செஞ்சாங்களோ, அப்படி வளர்க்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகள் 2 பேர் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிறாங்க. காரணம், அந்த பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுகை தெரியாது. இதுவரை வாழ்க்கையில் பள்ளிவாசலுக்கு அந்த பிள்ளைகள் போனதில்லை, தொழுதே இல்லை. அப்படிங்கிறனால ஜனாசா தொழுகைக்கு அவங்க வரலை. இந்த தாயை அடக்கம் செய்யக்கூடிய நேரத்திலையும் அவங்க கலந்துக்கல. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அப்போ பள்ளிவாசலுடைய வலது சைடு திரும்பி பார்த்தா பள்ளிவாசலுடைய ஒரு போர்டு, அதில் எழுதியிருக்கு, நீங்கள் மரணத்திற்கு பிறகும் உங்களுடைய கபருக்கு நன்மைகளை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் வெறும் 3. அதில் மிக முக்கியமான ஒன்று, உங்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகள். அப்பொழுதுதான் உணர்ந்தேன், அந்த அம்மா அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. தன்னுடைய பிள்ளையை தீனின்படி வளர்க்காததுனால தான் மரணித்ததற்கு பிறகு தனக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இல்லாமல் ஆயிட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய பாடம், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னதான் சொல்லிக் கொடுத்துட்டோம், எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துட்டோம், அவர்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு ஆக்கி வச்சுட்டாங்க. மார்க்கத்தை கொடுக்குறங்கிற போது அவர்கள் நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம மரணித்ததற்கு பிறகு நம்மளை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க. மரணித்ததற்கு பிறகும் நமக்கு நன்மை வேணும் அப்படின்னு சொன்னால், வாழும் காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் விட ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் நன்கு போதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்காக வேண்டி துவா செய்வார்கள், நம்மை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வார்கள், நம்முடைய கபருக்கு தொடர்ந்து நன்மைகளை அனுப்பி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் துவா செய்யக்கூடிய சந்ததிகளை உண்டாக்கி தருவானாக.